போர்க்களத்தில் மாட்டானீட்டி கண்ணுக்கெதிரே வரும்போது கூட கண் இமைத்தாலும் வீரத்திற்கு களங்கம் என்று எண்ணி வெள்ளையர்களை எதிர்த்து கிபி 1769 உயிர் தியாகம் செய்த 5000 மேலூர் கள்ளர்கள் அலெக்சாண்டர்ஸ் ஈஸ்ட் இந்தியா அண்ட் கலோரியல் மெகசின் என்னும் புத்தகம் கிபி 1835 லண்டனில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தில் பக்கம் 220 கேப்டன் ரூம்லே என்னும் ஆங்கில தளபதியால் கொல்லப்பட்ட வெள்ளலூர் கள்ளர்களை பற்றிய தகவல் ஓரளவுக்கு விரிவாக உள்ளது. அவற்றில் இருந்து சிறு துளி உங்கள் பார்வைக்காக. ரூம்லேயின் முதல் தாக்குதல். நவாப் மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பிய யூசப் கான் கிபி 1764 கொல்லப்பட்டான். யூசப் கானின் இறப்பிற்கு பிறகு மதுரை நவாப்பின் கட்டுப்பாட்டில் வந்தது. யூசப் கான் அடுத்த 5 ஆண்டுகளில் மற்ற பாளையக்காரர்களை அடக்கினான். இந்த 5 வருடங்களில் 1764 முதல் 1769 வரை கள்ளர்கள் நவாப்பின் மேலாண்மையை ஏற்காமல் தன்னாட்சி புரிந்து வந்தனர். இதனால் கள்ளர்களை ஒடுக்க எண்ணிய நவாப் முதலில் மேலூரை குறிவைத்தான். ஆங்கில தளபதி கேப்டன் ரூம்லே தலைமையில் 5 பெட்டாலியன் சிப்பாய்களையும் 1500 குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பினான் நவாப். மேலூரில் முகாமிட்ட ரூம்லே மேலூர் நாட்டார்களுக்கு அடிபணிந்து வரி வசூல் செய்யுமாறு தூது அனுப்பினான். 2 வாரங்கள் முகாமிட்டிருந்தான். ஆனால் மேலூர் நாட்டார்கள் அடிபணிய மறுத்துவிட்டனர். யாருக்கும் வரி செலுத்த முடியாது என்று கூறிவிட்டனர். வெள்ளையர்களின் சிப்பாய்களின் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். இதன்பின் மேலூரை விட்டு அகன்ற ரூம்லே தன் படையுடன் வெள்ளலூர் நாட்டை அடைந்தான். வெள்ளலூரை சுற்றி வளைத்து நாட்டார்களை தங்களிடம் வந்து அடிபணிந்து செல்லுமாறு மிரட்டினான். கிராமத்தை சுற்றியுள்ள முட்புதர்களில் உள்ள கள்ள நாட்டார்கள் திரண்டனர். ஆனால் வெள்ளலூர் நாட்டார்கள் அடிபணிய மறுத்து தங்களது இயல்பான முரட்டுத்தனத்துடன் வெள்ளையர்களை நோக்கி ஆவேசமாக குரல் எழுப்பத் தொடங்கினார்கள். தங்களது ஆயுதங்களை கொண்டு தாக்க தயாரானார்கள். முட்புதர்களையும் வீடுகளையும் நெருப்பு வைத்தனர் ஆங்கிலேயர்கள். வீடுகளில் இருந்த பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் வெளியேறி ஓரிடத்தில் திரண்டனர். இந்த சமயத்தில் கள்ளர்களை நோக்கி தாக்குதலை தொடங்கினான் கேப்டன் ரூம்லே. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என 3000 பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டனர். வெள்ளலூர் நாட்டின் முக்கிய நாட்டார்களை கைது செய்து கொண்டு சென்றான். கைதிகளுடன் மேலூரை அடைந்தான் ரூம்லே. வெள்ளலூரில் நடந்த பெரும் படுகொலையை அறிந்த மேலூர் நாட்டார்கள் ரூம்லேயோடு ஒத்துழைக்க தற்காலிகமாக சம்மதித்தனர். மல்லாக்கோட்டை மற்றும் சிவகங்கை பிரதிநிதிகள் செலுத்தும் வரியின் அளவு மற்றும் சட்டங்களை தாங்களும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தனர். பல நூற்றாண்டுகளாக தன்னரசாக திகழ்ந்த கள்ளர் நாடுகள் ரூம்லேயின் இத்தகைய கொடூர தாக்குதலுக்கு பின் அமைதியான வாழ்க்கை வாழத் தொடங்கினர். ஆனால் இது நீண்ட நாள் நிலைக்கவில்லை. ரூம்லேயின் 2வது தாக்குதல். சிறிது காலத்துக்கு பின் நவாப்பின் பிரதிநிதி முகமது கோலி என்பவன் மேலூர் நாட்டு அவிழ்தார் பதவியில் இருந்தான். வெள்ளலூர் நாட்டின் சில ஆய்வுகளை செய்ய 10 பியன்களை அனுப்பினான் கோலி. வெள்ளையனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை விரும்பாத கள்ளர்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள். பழிவாங்க காத்திருந்தனர். இதையடுத்து வெள்ளலூருக்கு வந்த 10 பியன்களையும் கள்ளர்கள் கொன்றுவிட்டனர். இந்த சண்டையில் கிராமம் தீக்கிரையானது. அங்கிருந்த கள்ளர்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து தொண்டைமான் சீமையில் குடியேற முயற்சித்தனர். அதற்குள் கள்ளர்கள் செய்த படுகொலையை அறிந்த ரூம்லே பெரும் படை ஒன்றை வெள்ளலூர் நோக்கி அனுப்பினான். கள்ளர்களுக்கும் ரூம்லே படைக்கும் நடந்த மோதலில் 2000 வெள்ளலூர் கள்ளர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பின் கள்ளர் நாட்டின் அமைதி நிலவியது. மக்கள் சுமூக வாழ்க்கை வாழத் தொடங்கினர். மேலூர் நாட்டில் இருந்து வெள்ளையர்கள் படை விலகிக் கொள்ளப்பட்டது. சில ஆண்டுகள் அமைதியாக இருந்த கள்ளர் நாடுகள் மீண்டும் ஹைதர் அலியின் தூண்டுதலில் மீண்டும் தாக்குதல் தொடங்கினார். வெள்ளலூர் நாட்டு கள்ளர்கள் தங்களிடம் நவீன ஆயுதங்கள் இல்லாத போதிலும் பாரம்பரியமிக்க ஆயுதங்களை கொண்டு வெள்ளையர்களை எதிர்த்து வீர சமர் புரிந்து 5000 ஆண் மக்களை தியாகம் செய்தனர். மன்னர்களை பற்றி புகழ்பாடும் இந்த சமூகம் சாதாரண நாட்டார்களின் புரட்சியை பற்றி பேசாதது ஏனோ, பேச விரும்பவில்லை ஏனோ தெரியவில்லை. 379 பேர் இறந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி பேசும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஏன் இந்த பாமர கள்ளர்களின் உயிர் தியாகத்தை பற்றி பேச முயற்சிக்கவில்லை என்று தெரியவில்லை. உறவினர்களே, வடகல்ல வெல்வி வீரபாண்டிய நல்லூரான வெள்ளலூர் என்ற வெள்ளலூர் நாட்டின் மொத்தம் 5 மகாணம் 62 கிராமங்கள் 1764
போர் நடந்ததற்கு பின் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய கள்ளர் இன மக்கள் தற்போது வாழும் பகுதிகள் மதுரை மாவட்டம் பழங்காநத்தம், மேலூர் அருகே 62 கிராமங்களிலும், தேனி மாவட்டம் பல்லவராயம்பட்டி, ஐயம்பட்டி இது போன்ற 8 கிராமங்களிலும், பெரியகுளத்தில் சுமார் 3 கிராமத்திலும், சோழவந்தான், வாடிப்பட்டியில் 5-6 கிராமங்களிலும், உசிலம்பட்டி அருகே 5 கிராமங்களிலும், திருமங்கலம், விருதுநகர், தஞ்சை, சீர்காழி இதில் ஏறக்குறைய 10-15 கிராமங்களிலும், சென்னையில் பர்மா காலனி என்று அழைக்கப்படும் இடத்தில் வெள்ளலூர் கள்ளர்கள் சுமார் 700 குடும்பங்களும், கேரளாவில் இடுக்கி கஜனாபாறையில் 350 குடும்பங்களும், இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடான பர்மாவில் வெள்ளலூர் நாட்டு கள்ளர்கள் சுமார் 2000 குடும்பங்களும், அந்தமானில் 1500 குடும்பங்களும், ஸ்ரீலங்காவில் 120 குடும்பங்களும் உள்ளன. இந்தியா மற்றும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து வெள்ளலூர் நாட்டு கள்ளர்களும் ஏறக்குறைய 244 கிராமங்களில் தற்போது வாழ்ந்து வருகின்றனர். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போரான மகாபாரத போரில் இந்த மண்ணில் எவ்வளவு ரத்தம் சிந்தியதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மலையை விட அதிகமா வெள்ளலூர் நாட்டு கள்ளர்களின் ரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டுள்ளது. இன்று அந்த மண் புழுதி மண்ணாக காட்சியளிக்கிறது. 5000 பேர் இந்த மண்ணின் விடுதலைக்காக வெள்ளையனை எதிர்த்து உயிர் தியாகம் செய்தார்கள் என்றால் அது சாதாரண விஷயமாக வரலாறாக இருக்காது. இந்த வரலாறு அளிக்கப்பட்டதை நினைத்து மனதிற்கு வெறும் வருத்தம் அளிக்கிறது. எனவே இதை மத்திய மாநில அரசு மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆங்கிலேய பரங்கிகள் முன் தன் நெஞ்சை நிமிர்த்தி காட்டி சுடு சுடு என்று மரணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தான் உயிரையும் துச்சமென எண்ணி உயிர் தியாகம் செய்த வெள்ளலூர் நாட்டு தியாகிகளுக்கு ரத்தம் சிந்திய வீர தியாகிகள் நினைவாக நினைவு தூண்கள் எழுப்பப்பட்டு அதை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். தமிழக அரசு பாட புத்தகத்தில் இந்த வீர யுத்த ரத்த சரித்திரத்தை அச்சிட்டு அனைவருக்கும் இந்த வரலாற்றை தெரியப்படுத்தும் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திரு சியாம் சுந்தர் சம்பட்டியார், கொடைக்கானல் கோட்டை கண்ணன் மற்றும் கள்ளர் போர்படை சூர்யா அவர்களுக்கு M130 மூத்த கள்ளர்குடி ஒருங்கிணைப்பு நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போர் வீரனாக பிறந்தோம், போர்க்களம் நோக்கி பயணிப்போம், கலாம் இறுதியில் வெற்றி அல்லது வீரமரணம். வரலாறு படிப்போம், வரலாறை படைப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.